இலங்கையில் நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் விசித்திரமாகவும் அதே நேரத்தில் உலக அரசியலில் இரண்டு நாடுகளுடைய தலையீடு ரொம்ப பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக இருக்குது. சீனாவினுடைய தலையீடு அப்படிங்கிறது இப்போ இலங்கையில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. சீனாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த அரசாங்கம் வந்த பிறகு நமக்கான கடன் இல்லை நமக்கான உறவை தேடிக்கொள்ளலாம், இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையில் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீனா ஒதுங்கி நிற்கிற அந்த ஒரு ஸ்டாண்டை தான் நம்ம பார்க்குறோம். மீதம் இருக்கும் இரண்டு நாடுகள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இந்தியா. இந்தியாவினுடைய உதவி இலங்கைக்கு எப்போதுமே கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இப்போ இந்தியா தனக்கு சாதகமான ஒரு அரசாங்கம் இலங்கையில் அமைய வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு சரிப்பட்டு வருவாரா ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்? ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எப்போதுமே ஒரு நரி மாதிரி இருப்பார்னு சொல்லி நம்ம முதல்லே பார்த்தோம். இன்றைக்கி அவர் தான் புதிய ஜனாதிபதியாக, இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும்தான் நடந்திருக்கா? ஊரடங்கு உத்தரவு எல்லாமே போடப்பட்டிருக்கே, ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்களே, என்னென்ன அப்டேட் இலங்கையில் நடந்திருக்கு? அதுவும் இந்தியாவை இது எப்படி பாதிக்கும்? இந்தியாவினுடைய காய் நகர்த்தலுக்கு எந்த மாதிரியான வெற்றி கிடைக்கும்? கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டே ஓடிட்டாராமே, இப்போ மீதம் இருக்கும் ராஜபக்சர்கள்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க? பல கேள்விகளுக்கான விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இலங்கையினுடைய கிரைசிஸ் இதை பார்ப்பதற்கு முன்னாடி தமிழ் ஆடியோ புக்காக கேட்டால் எப்படி இருக்கும்? குக் எஃப்எம்ல இந்த இலங்கை கிரைசிஸ், ஸ்ரீலங்கா கிரைசிஸ் மற்றும் பாகிஸ்தான் கிரைசிஸ் அப்படிங்கிற இரண்டு தமிழ் ஆடியோ புக்ஸ் இருக்குது. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு கூடவே, அதாவது இந்திய நாட்டு கூடவே இருக்கக்கூடிய இரண்டு நாடுகள், இந்த இரண்டு நாடுகளையும் இவ்வளோ பெரிய கிரைசிஸ் வந்துட்டுருக்கு, இதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள் அந்த ஆடியோ புக்ஸில். நீங்கள் செய்ய வேண்டியது குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள். TPM 50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்துக்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக்ஸ் சம்மரி எல்லாமே கேட்கலாம். பல லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஆடியோ புக்ஸ் சம்மரி எல்லாமே உங்களால் கேட்க முடியும். குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ண வேண்டிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இலங்கையினுடைய நேஷனல் டிவி சேனல் ரூபா வாகினி போன்ற எல்லா சேனலுமே இப்போ முடக்கப்பட்டு விட்டது. அங்கே ஃபுல்லாக போராட்டக்காரர்கள், போராட்ட வீரர்கள் இல்லை எல்லாருமே அங்கே இருக்காங்க. சரி, இப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறத ரணில் விக்ரமசிங்கே அறிவிக்கிறார். அது எப்படி எமர்ஜென்சி ஒரு பிரைம் மினிஸ்டர் அறிவிக்கலாம், அதுவும் ஜனாதிபதியினுடைய எந்த விதமான ஒரு சம்மதமும் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு போராட்டம் வெடிக்குது. ஸோ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அதை மட்டும் செய்யலை, ஸ்டேட் எமர்ஜென்சி கூடவே ஊரடங்கு உத்தரவையும் பிறப்பித்து விட்டார். இந்த ஊரடங்கு உத்தரவை யாரெல்லாம் மீறுறாங்களோ அவங்கள கைது பண்ணுங்க, அவங்க எந்த வாகனத்தில் வந்தாலும் சரி அந்த வாகனத்தையும் சீஸ் பண்ணுங்க, இதுதான் என்னுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூறுகிறார்கள். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்றைக்கு இந்த முடிவு எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். புதன்கிழமை கண்டிப்பாக கோத்தபய ராஜபக்சே தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்வார், ஒருவேளை துபாயில் இருந்தோ இல்லாட்டி வேறு ஏதாவது நாடுகள்லேருந்து இதை அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்லே பார்த்தோம். ஆனால் அவர் நாட்டை விட்டு போகலை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அவர் நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டார். நேற்று நைட்டே எஸ்கேப் ஆகி இன்றைக்கி காலையில் மாலத்தீவுக்கு சென்று விட்டார் அப்படிங்கிற அஃபிஷியல் நியூஸ் வெளியாகி இருக்கிறது. இதை யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய ஊடகம், இலங்கையினுடைய இராணுவம், இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாலத்தீவினுடைய தலைவர்கள் யாரும் இன்னும் இதை உறுதிப்படுத்தலை. பட் மாலத்தீவில் தான் இவர் இருக்க போகிறார். இந்த கோத்தபய ராஜபக்சேவாக இருக்கட்டும், அவர் கூட போன 2 பாடிகார்டாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், இவங்க அங்கே தான் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு உறுதியான ஒரு பதிவு இல்லாட்டி பதில் கிடையாது. ஒருவேளை மாலத்தீவில் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்ததாக வேறு நாடுகளுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகின்றன. இந்த நமல் ராஜபக்சே அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவர் என்ன தெரியுமா சொன்னார்? போன மாதம்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும், அது எவ்வளோ அழுத்தமாக இருந்தாலும் நாங்கள் நாட்டை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய இருப்பிடம் எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இதோ கோத்தபய ராஜபக்சே ஊரை விட்டே ஓடிட்டாரியா அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது. ஸோ ஜனாதிபதியாக யார் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்தது. ஸோ சர்வ கட்சிகள், எல்லா கட்சிகளுக்கும் சேர்ந்து ஒரு ஜனாதிபதியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பெரிய அளவில் முழக்கம் எல்லாமே போட்டார். அப்போ கூட ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஏன் இன்னும் ராஜினாமா செய்யலை அப்படிங்கிற கேள்வியை நாமுமே கேட்டிருந்தோம். நான் முதலே சொன்னேன், அரசியலில் பெரிய நரித்தந்திரம் பிடித்தவர் ரணில் அவர்கள். அவருக்கு என்ன தேவையோ, அவருக்கு அது எப்போ தேவையோ அதை கரெக்டாக எடுத்துக்கொள்வார். அதிகமாக பேச மாட்டார், ஆனால் செயல்முறையில் நிறைய விட ரொம்ப பெரிய தந்திரக்காரராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு அவர் நினைச்சபடியே ஜனாதிபதி பதவி வந்திருக்கு.
இந்த ஜனாதிபதி பதவி அடுத்த ஜனாதிபதி இவர்தான் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர் அறிவிக்க, அது கூடவே கோத்தபய ராஜபக்சே இவர்தான் இடைக்கால ஜனாதிபதி அப்படிங்கிற ஒரு லெட்டர்ல கையெழுத்து போட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ கோத்தபய ராஜபக்சேவினுடைய ஆதரவுடன் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அடுத்த ஜனாதிபதியாக இலங்கைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற இந்த செய்தியை இலங்கை மக்களால் கொஞ்சம் கூட உட்கிரகிக்க முடியலை. ஏன்னா கோதா ஹோம், கோதா கோ ஹோம் அப்படிங்கிற எல்லா ஹேஷ்டேக்லையுமே அவங்க சொன்னது ராஜபக்சே மட்டும் கிடையாது, எங்களுடைய இப்போது இருக்கும் பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் நாட்டை விட்டு இல்லாட்டி அந்த அரசு பதவியை விட்டு விலக வேண்டும், ரிசைன் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ போராட்டக்காரர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்த யார் வேணாலும் இருக்கலாம், பசில் ராஜபக்சேவா இருக்கலாம், இல்லாட்டி கோத்தபய ராஜபக்சேவா இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சேவா இருக்கலாம், நமல் ராஜபக்சேவா இருக்கலாம், இவங்களெல்லாம் நாட்டை விட்டு போக விடக்கூடாது, அவங்கள மறுபடியும் நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், கொண்டு வந்து ஓப்பன் சிறை அப்படிங்கிற சிறையில் போடணும், அவங்க அங்கேயே பலவிதமான சாப்பாட்டுக்கு இல்லாட்டி அவங்களுடைய தேவைக்கு அங்கே என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை மக்கள் பார்க்கணும், அப்படி அவங்க துன்பப்படுவதை மக்கள் பார்க்கும்போது, இல்லை இதே மாதிரியான அரசியல்வாதிகள் பார்க்கும்போது மீண்டும் தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உரைத்தல் அவங்களுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய லீவு கொடுக்குறாங்க. ஆனால் லீவெல்லாம் எதுக்கு தெரியுமா? உங்களுடைய ஃபுட்டு, உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய உணவை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள், நீங்களே பயிர்களை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அறிவிப்பு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். ஸோ பெரிய அளவு பசி பட்டினி பஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 51 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு 44லேருந்து 48 பில்லியன் அமெரிக்க டாலர் தான் இலங்கைக்கு ஒட்டுமொத்தமாக கடன் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அது 51 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கிறது. இன்னும் 6 மாதத்திற்குள் அவங்களுக்கு 6 பில்லியன் அமெரிக்க டாலர் தேவைப்படுகிறது. இலங்கைக்கு 6 பில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக இலங்கை மறுபடியும் என்னாகும், பல பிரச்சனைகளுக்கு உட்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இலங்கையினுடைய கடைசி ஹோப், கடைசி நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா IMF தான். IMF கூட இப்போ இலங்கையில் ஒரு நிலையான அரசாங்கம் அமைந்தால் மட்டும்தான் எங்களால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கைவிரித்து விட்டார்கள். ஆனால் அப்படி நிலையான அரசாங்கம் அமைவது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் ஜனாதிபதியாக மாற வேண்டுமா என்று கேட்டால் கிடையாது. ஸோ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக மாறியது அமெரிக்காவினுடைய சதியாக இருக்கலாம், இது இந்தியாவுக்கு தோல்வியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு எப்படி பார்த்தாலும் இது தோல்வியும் இருக்குது, வெற்றியும் இருக்குது. ஸோ சரிபாதியான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு இதனால் என்ன வெற்றி என்ன தோல்வி அப்படிங்கிறது நமக்குள்ள கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. கோத்தபய ராஜபக்சே அவர்கள் இலங்கையை விட்டு தப்பித்து போவதற்கு இந்தியாவினுடைய உளவு அமைப்பும் காரணம் அப்படின்னு சொல்லி இலங்கையிலிருந்து வரக்கூடிய பல செய்திகளும் கூறுகின்றன. கோத்தபய ராஜபக்சேனுடைய செக்யூரிட்டியாக இருக்கட்டும், அவருடைய பலவிதமான ட்ராவல் பிளானாக இருக்கட்டும், இதெல்லாமே வகுத்து கொடுத்தது தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு ஓடணும், கோத்தபய ராஜபக்சேக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கைது செய்யப்பட வேண்டும், இல்லாட்டி அரசியலிருந்து விலக வேண்டும். இந்தியா நினைக்கக்கூடிய ஒரு நபர் அங்கே பிரதமராக இல்லாட்டி ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வேண்டாம், இங்கே ராஜபக்சேர்கள் நாட்டை விட்டு ஓடட்டும், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா விரும்பியதாகவும், அந்த விருப்பத்தின்படியே இப்போ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக மாறியிருக்கிறார் அப்படின்னும் செய்திகள் கூறுகின்றன. எது எப்படி இருந்தாலும் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் பக்கா ஸ்கெட்ச் போட்டால் தான் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியும். இந்தியாவினுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை அப்படிங்கிறது நமக்கு மிக முக்கியமான ஒரு நாடு. இலங்கையை மறந்து இல்லாட்டி இலங்கை இல்லாமல் ஒரு வெளியுறவு கொள்கையை நம்மளால் வகுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய செக்யூரிட்டிக்காக இருக்கட்டும், நம்மளுடைய எதிர்கால திட்டமாக இருக்கட்டும், சீனாவை அடிப்பதாக இருக்கட்டும், பாகிஸ்தானுக்கு எதிரான சில நடவடிக்கைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நமக்கு தேவையான நாடு இலங்கை தான். இலங்கைக்கும் நாம் தேவை அப்படிங்கிறதும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ இந்தியாவினுடைய நிலைப்பாடு இப்போ வேண்டாம் கொஞ்சம் ஜெர்க்காக இருக்கலாம். ரணில் விக்ரமசிங்கே அவர்களை எப்படி இந்தியாவின் பக்கம் கொண்டு வருவது அப்படிங்கிறதும் இந்தியாவுக்கு தெரிந்திருக்கும் யுக்தியாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் சீனா இவ்வளோ சைலண்டாக இருக்காங்களே அப்படின்னா சீனாவினுடைய எதிர்கால திட்டம் என்னவா இருக்கும்? நிறைய கடன் கொடுத்துருக்காங்க, நிறைய நிலம் இப்போது சீனாவுக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது. ஹம்பந்தோட்டா துறைமுகத்திலிருந்து மிக முக்கியமான சில உள்நாட்டு தளவாடங்கள் இல்லாட்டி உள்நாட்டு கட்டமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே இப்போது சீனாவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆனாலும் சீனா இங்கே வாய் திறக்காமல் இருப்பதற்கான காரணம் போகட்டும், நேரம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். ஸோ சீனாவுக்கு மட்டுமே கடன் கொடுக்க முடியாமல், கடனுக்கு வட்டி கொடுக்க முடியாமல், வட்டிக்கு வட்டி கொடுக்க முடியாமல் பல இடங்களையும் இனியும் இலங்கை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க போட்டிருக்கிற டீல் அப்படி தானா. ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவா போராட்டம். இந்த வாழ்வா சாவா போராட்டத்தில் அரசியல் குழப்பம் ரணில் விக்ரமசிங்கே அவர்களா கோத்தபய ராஜபக்சே அவர்களா அப்படிங்கிறது தான்.
உங்களுடைய ஃபுட்டை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள், நீங்களே பயிரிட்டுக் கொள்ளுங்கள், 3 மாதம் தான் அதற்கான அனுமதி, இல்லாட்டி 3 மாதம் தான் காலாவதி அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் எல்லா அரசு ஊழியர்களுக்கும் சொல்வதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தற்சார்பு. இந்த தற்சார்பு இல்லைனா இந்தியாவால் இல்லாட்டி உலக நாடுகளில் மிக முக்கியமான நாடுகள், வளரும் நாடுகளால் நிலைநிற்க முடியாது அப்படிங்கிறது மீண்டும் நிரூபணமாயிருக்கிறது. ஏன்னா 6 பில்லியன் அமெரிக்க டாலர் இன்னும் 6 மாதத்திற்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க கிட்ட இருக்கிறது 50 மில்லியன் அமெரிக்க டாலர் கூட கிடையாது. 6 பில்லியன் எங்கே இருக்குது, 50 மில்லியன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 50 மில்லியன் அமெரிக்க டாலர் வச்சு எதுவுமே செய்ய முடியாது. கடன் வாங்கலாம், ஆனால் அந்த கடனையும் திருப்பி கொடுக்கணுமே, அதுக்கு என்ன செய்யறது? கடன் கொடுக்கவும் பல நாடுகளும் இப்போது இலங்கையா கடன்லாம் கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே. இன்னைக்கு கூட இலங்கையினுடைய பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது முழுவதுமாக முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய தூதரக அதிகாரிகள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. 2 தினங்களுக்கு அமெரிக்காவினுடைய தூதரகம் அப்படிங்கிறது செயல்படாது. பதட்டமான நிலைமை நிலவுகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்ப வேண்டுமானாலும் அவங்களுடைய உரிமைக்காக, அவங்களுடைய விடுதலைக்காக, அவங்களுடைய சேஃப்டிக்காக போராட்டத்தை நடத்தலாம். அந்த போராட்டத்தை கலைப்பதற்காக ஸ்டேட் எமர்ஜென்சி எல்லாமே அறிவித்திருக்கக்கூடிய இலங்கையினுடைய இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பல நேரங்களிலும் அவருடைய நரிபுத்தியை காண்பிக்கலாம். ஸோ இலங்கை வாழ் அமெரிக்கர்களே, இல்லாட்டி இலங்கையில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட அமெரிக்கர்களே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2 தினங்கள் நீங்கள் பொறுமையாக இருந்தாதான் அடுத்தடுத்த நடவடிக்கையை எங்களால் அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய தூதரக அதிகாரிகள் இவ்வளோ பெரிய நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் இது மிக முக்கியமான ஒரு தருணம் தான். இந்தியா, சீனா இந்த அதிகார போட்டியில் இலங்கையை தன்வசப்படுத்திக் கொள்ள இந்தியாவும் நினைக்கிறது, சீனாவும் நினைக்கிறாங்க. இதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படிங்கிறது இப்போ முக்கியமான நேரங்களில் யார் உதவி செய்கிறார்களோ, இலங்கை மக்களுக்கும் இலங்கைக்கும் யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்களாக மாறப்போகிறார்கள். அப்படி பார்த்தா இந்தியாவாதானே இருக்கும். இந்தியாவினுடைய கணக்கு தப்பாமல் இருக்க வேண்டும் என்றால் இதில் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடும் இருக்க வேண்டும். ஸோ அமெரிக்காவை கொஞ்சம் ஆடவிட்டு வேடிக்கை பார்க்கிறதா இந்தியா? ஏன்னா அமெரிக்கா ஆடுனாதான் சீனாவால் எதுவுமே செய்ய முடியாது. இந்தியா அங்கே கொஞ்சம் ஹீரோ லுக்கில் மாறிட்டாங்கன்னா சீனா இதற்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா இங்கே ரொம்ப பெரிய அளவில் கேம் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது சீனாவால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இங்கே ஏதாவது செஞ்சாங்கன்னா தைவானில் அமெரிக்காவும் ஒரு கேம் பிளானை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைந்து விட்டது. இனி சீனா அமெரிக்கா பிரச்சனையில் சீனாவுக்கு எதிராக உலக நாடுகளை ஒன்றிணைப்பது அமெரிக்காவுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இப்போதைக்கு அமெரிக்காவினுடைய வெற்றி கொஞ்சம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியா பொறுமையுடன் இருக்கிறது, சீனா காத்து கொண்டிருக்கிறது அவங்களுடைய தருணத்திற்காக. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக மாறிவிட்டார்கள். போராட்டம் வழிநெடுகே எல்லா இடங்களிலும் மூளைமுக்கு எல்லாமே உயரத் தொடங்கி இருக்கிறது. மக்களை நீங்கள் ஆயுதம் கொண்டு அவங்களுடைய போராட்டத்தை முடக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி இலங்கை நினைத்தார்கள் என்றால், இலங்கையினுடைய அரசியல்வாதிகள் நினைத்தார்கள் என்றால் நிச்சயம் அந்த ஒரு அடக்குமுறைக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் அப்படிங்கிறத பலமுறை நிரூபித்திருக்கிறார்கள். இன்னும் இலங்கை மக்கள் நிரூபிப்பார்கள் அப்படிங்கிறதிலும் மாற்று கருத்து இல்லை. 80% அவங்களுடைய நாட்டு பணம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைந்துருச்சு. இதனால் நிறைய பொருளை இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் நிறைய பணம் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பொருள் குறைவாக பணம் நிறையாக அப்படி இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கிறது. இந்த இன்ஃப்ளேஷன் 60% 70% வரை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டாக்டர்ஸ் இதை இலங்கையிலேருந்து யாராவது கேட்டுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு அறிவுரையாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் ஒரு பெரிய ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க. இலங்கை வாழ் மக்களே, தயவு செஞ்சு எந்த ஒரு இல்னஸும் எந்த ஒரு நோயும் உங்களை தாக்காமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். எப்படியும் ஆக்சிடென்ட் எதுவும் வந்துடாமல் பார்த்து பத்திரமா வண்டியெல்லாம் ஓட்டுங்க. இதில் எது நடந்தாலும் உங்களுக்கு நோய் ஏதாவது வந்துருச்சு, ஆக்சிடென்ட் ஏதாவது வந்துருச்சு, உங்களுக்கு உயர் சிகிச்சை தேவைப்படுகிறது அப்படின்னா நம்ம நாட்டில் போதுமான மெடிசின் கிடையாது, மருந்துகள் கிடையாது. எனவே உங்களை நீங்கள் பாதுகாத்தீர்கள் என்றால் இன்னும் பல நாட்களுக்கு உயிருடன் இருக்கலாம். அப்படி இல்லையா மெடிசின் இல்லாமல் செத்து போக வேண்டியதாக இருக்கும். இலங்கை அரசாங்கம் இதையும் அவங்களுடைய அடுத்த கட்ட பிளானில் போட வேண்டும் அப்படிங்கிறத மருத்துவ கழகம் அப்படிங்கிறது கூறியிருக்கிறது. ஸோ பொதுவாக பார்க்க போனால் ஒரு நாட்டில் டீச்சிங் ஃபெசிலிட்டி முடங்கி விட்டது. லீவ் போட்டுட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸாம் வைக்க முடியாமல், பேப்பர் இல்லைன்னு சொல்லி எக்ஸாம் வைக்கலை. மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோமே இல்லாட்டி நீங்கள் டீச் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதே செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. மாணவர்களை பள்ளி கல்லூரிகளுக்கு வர வேண்டாம், ஏன்னா பஸ்ஸுக்காக நிறைய பெரிய எரிபொருள் எல்லாமே தேவைப்படுகிறது, அதெல்லாம் நம்ம நாட்டில் இல்லை, நீங்கள் வீட்டிலேருந்தே கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது அங்கே படிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவு பாதிப்படைந்திருக்கிறது. இன்னொரு பக்கமாக செக்யூரிட்டி அப்படிங்கிறதும் பாதிப்படைந்திருக்கு. மூணாவதாக உள்நாட்டு பிரச்சனை அப்படிங்கிறதும் இலங்கையில் இப்போது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதில் போராட்டம், அந்த போராட்டத்தை கலைப்பதற்காக இராணுவத்தினுடைய தடியடி இல்லை இன்னும் பல குண்டுகள் அப்படிங்கிறது வீசப்படுகிறது. வானத்தை நோக்கி துப்பாக்கிகள் சுடப்படுகின்றன. இது எல்லாம் மறுபடியும் இந்த சிச்சுவேஷனை பேனிக்காக பயமுறுத்தும் சிச்சுவேஷனாக மாற்றிட்டு இருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக இலங்கைக்கு இந்தியா என்ன உதவிகள் செய்ய போகிறாங்க?
ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதி ஆகிவிட்டார்கள், இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு இருக்கு? அடுத்ததா இந்தியா, அமெரிக்கா, சீனா இவங்களுடைய பிளான் இலங்கையை பேஸ் பண்ணி எப்படியாக இருக்க போகிறது? இன்னும் பல காணொளிகளில் பார்த்துடலாம். நீங்கள் இப்படி அப் டு டேட்டான நியூஸை தெரிந்து கொள்வதற்கு செய்ய வேண்டியது தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.